ஈப்போவில் உள்ள ஜாலான் பண்டார் தீமா பகுதியில் 8 முந்தைய கிரிமினல் மற்றும் போதைப்பொருள் பதிவுகளை கொண்ட 29 வயது வேலையில்லாத நபர் ஒருவர் 49 வயது விற்பனையாளரை கத்தியால் குத்திவிட்டு கலகத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார். மெத் எம்பெத்தமின் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர் பணம் கேட்டு விற்பனையாளரின் முதுகில் கத்தியால் குத்தினார். பின்னர் சுத்தியலால் ஒரு லாரி கண்ணாடியை உடைத்து அதனை கொண்டு நபர் மீது எறிந்ததாக தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி அவர் அருகிலுள்ள உணவகம் ஒன்றிலிருந்து கறிவெட்டும் கத்தியை பறித்து கொண்டு தப்பிக்க முயன்றார். ஆனால் லிட்டில் இந்தியாவில் இருந்த ஒரு தங்கக் கடையில் பாதிக்கப்பட்டவர்களும் ஊழியர்களும் அவரை சுற்றி வளைத்து பிடிப்பதற்குள் காவல்துறை அங்கு வந்தடைந்தது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 2 சிறு காயங்கள் ஏற்பட்டன. மேலும் குற்றவியல் தாக்குதல் மற்றும் சொத்து சேதங்கள் சட்டங்களின் கீழ் விசாரணை செய்ய சந்தேக நபர் காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.